அண்ணா நகரில் வந்து பெரும் குடிசை பகுதியிலும் அதிகமாக உள்ள இடம் அது. அப்போ ஒரு பிராமணரை கொண்டு போய் நிப்பாட்டுறாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. ஆனால் அவர் டஃப் கொடுத்து கலைஞரை கடைசி நிமிடம் வரை கதற விட்டார். தமிழ்நாடு மேப்புங்க, சிரிச்சா மாதிரி படம் அப்படியே வந்து ஃபுல்லாக அப்படியே போட்டுக்காங்க. எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த இது சிவாஜி கணேசன்லாம் பெரிய அளவில் பிரச்சாரம். அவர் எல்லாம் பேசுனதெல்லாம் என்னென்னா, ஆட்சி செய்ய கலைஞர் இருக்கார், நடிக்கிறதுக்கு எம்ஜிஆர் இருக்கார், அவர் நடிக்க போகணும், இந்த மாதிரி ஆட்சியெலாம் செய்ய தெரியாத ஆள்லாம் இருக்க தேவையில்லைன்ற லெவல்லாம் வந்து இப்படி உட்காந்துக்கிறாரு கட்டு. அந்த அளவுக்குலாம் சிவாஜி கணேசன் காங்கிரஸில் இறங்கி பிரச்சாரம் பண்ணது அந்த பீரியட் தான் நினைக்கிறேன். 80 எம்ஜிஆர் ஜெயிச்சுன்னா அப்படியே தலைகீழ் ஆயிடுச்சு. நெடுஞ்செழியா அந்த பொசிஷன் வந்துட்டார். நாஞ்சில் மனோகரன் தோத்தே போயிட்டார். மந்திரகோல் மனோகரா, மயிலாப்பூர் அரோகரா. அந்த தோல்விக்கு பிறகு கலைஞர் ரொம்ப வருத்தப்பட்டு, இப்போ பொதுவாக என்ன சொல்லுவாங்க, மக்கள் தீர்ப்பை ஏற்கிறோம் அப்படி தானே சொல்லுவாங்க. மக்கள் இன்னும் பக்குவப்படவில்லை, பக்குவப்படும் வரை பொறுத்து இருப்போம். கருணாநிதியை வீழ்த்துவதற்கான வேலையை நம்ம செய்யணும். இனி எந்த காலத்தில் கருணாநிதி தலையிடக்கூடாதுன்னு காங்கிரஸ் பக்கம் நெருங்க ஆரம்பிக்கிறார். நொந்து போயிட்டார் கலைஞர். தேர்தலில் நிற்கல. கலைஞர் நிற்காத தேர்தல் அதுதான். எம்எல்சியாக தான் இருந்தார். நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். என்றென்றும் எம்ஜிஆர் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். சென்ற வாரம் நம்ம எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி எப்படி கலைக்கப்பட்டதுன்றது பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி மக்கள் கிட்ட அவர் நேரடியா பேசி ஆட்சியை மீண்டும் கைப்பற்றினார் அப்படின்றது பார்த்தோம். அதற்கு அப்புறம் நடந்த விடயங்கள் என்னென்னங்கிறத இப்போ நம்ம பேசுவோம் சார். அன்னைக்கெல்லாம் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டை கலைக்கணும்னு முடிவு எடுத்துட்டா கலைச்சிருவாங்க. என்ன பேசணும், காலைல முடிவு எடுத்தால் சாயந்தரம் கலைச்சிருவாங்க. எந்த வித ஏற்பாடும் கிடையாது. நல்ல வேளை அந்த பொம்மை மேட்டரில் வந்த பிறகு தான் இன்றைக்கி எல்லா அரசுகளும் தப்பிக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு கொடுமையானதுக்கு பிறகு எம்ஜிஆர் அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தார், எவ்வளோ போராட்டங்கள் நடத்தினார், எந்த மாதிரி போனார்ன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த டைமில் எம்ஜிஆர் வந்து மதுரை மேற்கு தொகுதியில் தான் எம்ஜிஆர் நிற்கிறார். பொன் முத்துராமலிங்கம் தான் அவர் எடுத்து நிற்கிறாரு. பெரிய வாக்கு வித்தியாசத்தில் எம்ஜிஆர் ஜெயிக்கிறார். அண்ணா நகரில் கலைஞரை காலி பண்ணோன்னே ஹெச்வி ஆண்டே, புகழ்பெற்ற மருத்துவர் அந்த ஹெச்வி ஆண்டேவை அங்கே நிறுத்துறாரு. அண்ணா நகரில் வந்து பெரும் குடிசை பகுதியிலும் அதிகமாக உள்ள இடம் அது அந்த டைம்லலாம். அப்போது ஒரு பிராமணரை கொண்டு போய் நிப்பாட்டுறாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. ஆனால் அவர் டஃப் கொடுத்து கலைஞரை கடைசி நிமிடம் வரை கதற விட்டார். எனக்கு நினைவு தெரிஞ்சு தேர்தலெலாம் அப்போ எப்படி நடக்கும்னா, இன்றைய இளைய தலைமுறைக்கு மற்றவர்களுக்கு அது தெரியாது. வாக்குச்சீட்டு முறை தானே. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க. பொதுவாக தேர்தல்னால் வாக்கு அன்னைக்கு எங்களுக்கெல்லாம் செம்ம ஜாலியாக இருக்கும். ஏன்னா ஸ்கூல் லீவு. அது படம் போடுவாங்க. இதில் பார்க்கலாம். இது போலீஸ் குவார்ட்டர்ஸ்லாம் இருந்துச்சு எங்கள் ஏரியா, எக்மோர் தொகுதி. அந்த குவார்ட்டர்ஸில் பெரிய தரை கட்டி போடுவாங்க. வீடியோ கேசட்டில் போடுவாங்க. அப்போ ப்ரொஜெக்டர் வச்சு இது பண்ணுவாங்க. ரீல் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. படம் ஓடும். எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், சாமி படம், இதெல்லாம். இல்லைன்னா பொருட்காட்சி, தீவுத்திடலில் பொருட்காட்சி. டெய்லி அன்றைக்கி தினத்தந்தி பேப்பரில் இன்றைய படம்னு போட்டுருவாங்க. அன்றைக்கி பொருட்காட்சிக்கு போகிற அன்றைக்கி நல்ல படமாக இருந்தால் உட்காந்து பார்ப்போம். 4 நாள் ஏதோ டிக்கெட்டு இந்த மாதிரி. அப்போது டிவியில் காலையில் இருந்து ஓட்டு எண்ணி முடிகிற வரைக்கும் படம் போடுறாங்கன்னா எப்படி இருக்கும். ஆனால் அடுத்த பல்ஸ் படம், பாகவதர் படம்லாம் போடுவாங்க, சாவடிப்பானுங்க. அதெல்லாம் பார்த்து தானே நீங்கள் இன்னைக்கு பாகவதர் பற்றி அவ்வளோ விஷயம் பேசுகிறீங்க இங்கே. அப்போ பிடிக்கல, இப்போ பிடிக்குது. அப்போ என்னென்னா, இந்த மாதிரி பார்க்கும்போது நடுநடுவில் நிறுத்தி இந்த தொகுதி இது நிலவரம், இவர் முந்துகிறார், இவர் இது பண்ணுறார், மறுபடியும் படம், இந்த தொகுதி நிலவரம் முந்துகிறார், இப்படியே வரும். தேர்தலெலாம் முடிஞ்ச உடனேங்க தமிழ்நாடு மேப்புங்க, அப்படியே எம்ஜிஆர் படம், சிரிச்சா மாதிரி படம் அப்படியே வந்து ஃபுல்லாக அப்படியே போட்டுக்காங்க. எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அன்றைக்கி அந்த இது மறுநாள் மத்தியானம் வரைக்கும் அண்ணா நகர் தொகுதி இழுபறியாக இருக்குது. பேச்சு வாக்கு எப்படின்னா, கலைஞர் தோத்துட்டார். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு கிட்ட மறுநாள், இன்றைக்கி ஆரம்பித்த மறுநாள் மத்தியானத்துக்கிட்ட அண்டே தோத்துட்டார். எம்ஜிஆர் கலைஞர் 699 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சாருன்னு. அப்போவும் குறைவான மார்ஜின். ஏன்னா அவர் 10,000 15,000 ஜெயிக்கிற ஒரு கலைஞர். எம்ஜிஆர் 19,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சார் மதுரை மேற்கு. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் மதுரை மேற்கு வந்து அரசர்களுக்குரிய தொகுதி. அது அங்கே நின்னா எந்த கட்சி வெற்றி பெறுதோ அது ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னமோ தெரியல. அது அப்படி படிச்ச ஞாபகம் உண்டு. ஆண்டிப்பட்டி நின்னாரு, அருப்புக்கோட்டை தான் முதல்ல நின்னாரு. அப்புறம் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் போது மதுரை மேற்கு நின்னதால இப்ப வரைக்கும் அது ஒரு ராசியான தொகுதி அப்படின்றாங்களா? அது நம்ம எம்ஜிஆருக்கு சென்டிமெண்ட் உண்டு. கொல்லூர் மூகாம்பிகை
அங்கே போய் தான் பூஜை பண்ணிட்டு தான் வந்து எம்ஜிஆர் பதவி ஏற்றார். வித்வான் வே லட்சுமணன் அவர் தான் இவருக்கு டைம்லாம் குறித்து கொடுத்ததுன்னுவாங்க. எம்ஜிஆர் நடுவில் தான் கொஞ்ச நாள் நாத்திகராக இருந்தார், கலைஞர் பேச்சை கேட்டு. அப்புறம் அந்த நாத்திகன்றது வந்து ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நாத்திகம். அது நம்முடைய நீண்ட பாரம்பரிய டிஎன்ஏல மரபியல் ரீதியாக ஊறி இருக்கும்ல, பயம் வந்தால் கடவுளை தேடணுன்னு. அது வரும்பொழுது எம்ஜிஆர் மீண்டும் ஆத்திகராக மாறிட்டார். மார்க்சிய விஞ்ஞானம் இல்லை விஞ்ஞான ரீதியாக நீங்கள் நீங்கள் இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த காலத்துலேயும் மாற மாட்டீங்க. ஆனால் இன்றைக்கி இந்த தீக்கால இருக்கிறவங்க கூட பல பேர் வீட்டில் பட்ட அடிச்சுன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியிலே பார்த்துருக்கேன் நான். வெளியில் அவன் தான் ரொம்ப உயரியமாக பேசுவான், கிண்டல் பண்ணுவான் கடவுள் நம்புறவங்களாம். உண்மையான நாத்திகம் வந்து கண்டுக்கவே மாட்டான். அவன் வரலாம் வேலையை பார்ப்பான், திருநீர் கொடுத்தா அவங்க நெத்தியில் வச்சா கூட வாங்கிக்குவான், அந்த சைடு போய் இது பண்ணிட்டு போயிடுவான். இந்த கோயிலுக்குள்ளே போய் பருவட்டம் கட்டிக்கிறது, அப்புறம் அழிச்சிட்டு நான் வந்து வேர்வியை தொலைச்சேன்ற உருட்டுறதுலாம் பயந்து போன ஆத்திகவாதிகள் இந்த இதுதான். இப்போ இது திருமாவளவன்லாம் கேட்டிங்கன்னா ஒரு நாத்திகவாதியான்னு எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை. கலைஞர் தான் உண்மையான நாத்திகவாதி. அந்த குடும்பத்தில் வேறு யாரும் கிடையாது. கனிமொழி சொல்கிறாங்க, எனக்கு என்னன்னு தெரியல. அப்போ எம்ஜிஆர் அந்த இதில் வந்து அண்ணா இவர் ஜெயிச்சதை கூட என்ன சொன்னாங்க, எம்ஜிஆர் பார்த்து ஃப்ரெண்டுக்கு விட்டு கொடுத்துட்டாரு கடைசி டைமில். அந்த டைமில் அதெல்லாம் நடக்கும். கொஞ்சம் மாற்றி போடனா மாற்றி போட்டுருவாங்க. அது ஒன்றும் தேர்தல் அதிகாரி யார் இவங்களுக்கு கீழே தான் இருப்பாங்க. இந்த ஸ்டேஷனுக்கு பிறகு தான் எல்லாமே அவங்க கையில் ஒரு இதுவாக போச்சு. அது எம்ஜிஆர் 2வது தடவை ஜெயித்த பிறகு பலரும் புது ஆளுங்கள்லாம் மினிஸ்டர் ஆகிறாரு. இந்த விஜயசாரதி 26 வயசு விஜயசாரதி யாருக்காவது தெரியுமா? இன்றைக்கி விஜயசாரதி எங்கே இருக்காருன்னு தெரியாது. ராகவானந்தம் அது தெரியும் எல்லாருக்கும். எஸ்என் ராஜேந்திரன், கோமதி நாயகம்னு ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்களெல்லாம் ஆக்குறாரு. மொத்தம் 17 அமைச்சர்கள் ஆட்சி இது பண்ணுறாரு. அன்னைக்கு வந்து பதவியேற்கிற அன்னைக்கு 9 ஜூனு 1980 கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போய் பூஜைலாம் பண்ணிட்டு வந்து அவர் ஏற்கிறாரு. இதில் அந்த எலெக்ஷன் டைமில் ஒரு பெரிய இது டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சிரும், ஆனால் 55%. சிவாஜி கணேசன்லாம் பெரிய அளவில் பிரச்சாரம். அவர் எல்லாம் பேசுனதெல்லாம் என்னென்னா, ஆட்சி செய்ய கலைஞர் இருக்கார், நடிக்கிறதுக்கு எம்ஜிஆர் இருக்கார், அவர் நடிக்க போகணும், இந்த மாதிரி ஆட்சியெலாம் செய்ய தெரியாத ஆள்லாம் இருக்க தேவையில்லைன்ற லெவல்லாம் இது சிவாஜி கணேசன் பிரச்சாரம். இந்த மாதிரி பேசுகிறது தான் கோயம்புத்தூரில் கல் விட்டானுங்க, மண்டை உடஞ்சிச்சு சிவாஜிக்கு. எனக்கு தெரிஞ்சு சின்ன பையன் நான் அப்போ பார்க்குறேன், நாராயணநகர் தெருங்க எக்மூர் தொகுதியில் வந்து இப்படி உட்காந்துக்கிறாரு கட்டு. அந்த அளவுக்குலாம் சிவாஜி கணேசன் காங்கிரஸில் இறங்கி பிரச்சாரம் பண்ணது அந்த பீரியட் தான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப வேகமாக நாடாள கலைஞர், நடிக்க எம்ஜிஆர் இப்படி பேசுனதுன்னு ரொம்ப இதில் அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆள்லாம் தோற்று போனாங்க. நாஞ்சில் மனோகரன் எம்ஜிஆர்கிட்ட கட்சி ஆரம்பித்த புதுசுலேருந்து வந்து இருந்தவர், ஆட்சியை கவுத்தணும் இனி எம்ஜிஆருக்கு எதிர்காலம் இல்லைன்னு அங்கே ஓடினார். அவர் தான் நிதியமைச்சராக கலைஞராக முடிவு பண்ணார். அங்கேருந்து பிரச்சனையான நாவலர் நெடுஞ்செழியன் இங்கே வந்திருந்தார். இது 80 எம்ஜிஆர் ஜெயிச்சுன்னா அப்படியே தலைகீழ் ஆயிடுச்சு. நெடுஞ்செழியன் அந்த பொசிஷன் வந்துட்டார். எப்படி லக் அடிச்சுது பாருங்கள் அவருக்கு. நாஞ்சில் மனோகரன் தோத்தே போயிட்டார். அப்போ என்னென்னா, அவர் கையில் ஒரு கோல் வச்சுருப்பார் மனோகரன். ஆள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சந்தன கலர் ஜிப்பா போட்டிருப்பார், அப்படி சென்ட்டு கிண்டுன்னு ஆளை வித்தியாசமாக இருப்பார். பெஸ்ட்டு பார்லிமெண்டேரியன் அவர். அவரை கிண்டல் அடிக்கிறாங்க, மந்திரகோல் மனோகரா, மயிலாப்பூர் அரோகரா அப்படின்னு அந்த டைமில் கிண்டல் பண்ணாங்க. தோற்று போயிட்டார். சாதிக் பாட்ஷா திமுகவிலேயே ஒரு நேர்மையான, எம்ஜிஆருக்கு அப்புறம் பொருளாளராக இருந்தவர். இன்றைக்கி சாதிக் பாட்ஷா இன்றைக்கி திராவிடம், ஐயோ திராவிடம், ஐயோ நான் தமிழ் அப்படின்றாங்களா. அவங்களெலாம் கூப்பிட்டு சாதிக் பாட்ஷா யாருன்னு கேளுன்னா தெரியாது. ஏன் நாஞ்சில் மனோகர்னு யாருன்னு கேட்டால் தெரியாது. இன்றைய தலைமுறை அப்படி தான் திமுகவில் ஊட்டினுது. இப்போ அது அவர் வந்து லாஸ்ட்டில் அவரும் தோற்று போயிட்டார். நம்பர் 1 இது அவர். அவ்வளோ நேர்மையாளர், கட்சி காரை கூட பயன்படுத்த மாட்டார் அந்த மாதிரி அவர். பொரசோகத்தில் வலம்புரி ஜானை நிற்க வச்சுருக்காரு, ஆனால் அவர் ஜெயிக்கலை, அன்பழகன் தான் ஜெயித்தார். சபாநாயகர் முனுஆதி ஏடிஎம்கேல தோற்று போயிட்டார். பாவு சண்முகம் பெரிய ஆள் அவரும் தோற்று போயிட்டார். அதுக்கப்புறம் 84 ஜெயிச்சார் வச்சுக்கோங்க. இதில் என்னென்னா, அந்த தோல்விக்கு பிறகு கலைஞர் ரொம்ப வருத்தப்பட்டு, இப்போ பொதுவாக என்ன சொல்லுவாங்க, மக்கள் தீர்ப்பை ஏற்கிறோம் அப்படி தானே சொல்லுவாங்க. இவர் மக்கள் இன்னும் பக்குவப்படவில்லை, பக்குவப்படும் வரை பொறுத்து இருப்போம், அதான் வச்சு செஞ்சு விட்டாங்களா, அப்புறம் என்ன. அந்த நேரத்தில் தான் அந்த ஃபேமஸான ஒரு வசனம் இருக்குல்ல, தமிழர்களே தமிழர்களே என்னை தூக்கி கடலில் இருந்தாலும் கட்டுமரமாய் மிதப்பேன், என்னை தீயில் தூக்கி போட்டாலும் எம்ஜிஆர் காலத்திலே வந்துடுச்சு அது. ஆமாம் 80 விறகாய் பயன்படுவேன். அப்புறம் இன்னும் ஒரு 3 இது பேரா வரும் அந்த மாதிரி. அதுலேருந்து தான் அவரை வந்து கட்டுமரம்ன்ற மாதிரி அவர் தான் அந்த வசனத்துக்கு சொந்தக்கார் கலைஞர்.
நாங்களும் ஜெயலலிதா பீரியட் தான் வந்ததுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்லை இல்லை இல்லை, அந்த டைம்லேயே இது வந்திருக்குது. சிவாஜி கணேசன் வந்து தோல்விக்கு பிறகு அவர் மைண்டை மாற்றிக்கிட்டாரு. மனதுடைய உள் ஆழத்துலேருந்து அந்த பழைய அண்ணன் தம்பி பாசம் வந்துடும்ல, அண்ணன் ஜெயிச்சது வந்து நான் வந்து மனதார வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காரு. அதனால் எம்ஜிஆர் வந்து அந்த அளவுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு எம்ஜிஆருக்கு பெரிய கெட்ட பேர் வந்தது நக்சல்கள் ஒழிப்பு. நக்சல்களை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு தேவாரம் இவங்க மாதிரி ஆள்லாம் போட்டு கடுமையாக நடந்துக்கிட்டாங்க. இடதுசாரி சிந்தனை இருந்தாலே அவர்களை பிடிச்சி கைது பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறப்போ லாஸ்ட்டில் இடதுசாரிகளே சோ தலைமையிலேயே குழு போட்டு மக்கள் இயக்கம் போட்டு இதுக்கான இது நெடுமாறன் அவர் இயக்கம் நடத்துகிற அளவுக்குலாம் ரொம்ப கடுமையாக போச்சு. அது எம்ஜிஆர் ஆனால் கண்டுக்கல. அவர் நான் வந்து இவ்வளோ குண்டு எடுத்திருக்கோம். ஏன்னா கைது செய்ய போகும்போது குண்டு வெடிக்குது வண்டியில், எல்லோரும் செத்து போகிறாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும்போது அவர் ஒரு பக்கம் ஒரு எக்ஸ்ட்ரீம் பார்த்து நானே அமைதி யாத்திரை என் தலைமையிலாம் எம்ஜிஆர், இன்னொரு பக்கம் போலீஸ் நடவடிக்கை, இந்த மாதிரிலாம் இதெல்லாம் அப்போ அந்த டைம் நடந்துருந்தது. இந்த நேரத்தில் தான் எம்ஜிஆர் வந்து என்ன முடிவு பண்ணுறாருன்னா, இனி நம்ம டெக்னிக்காக இருக்கணும். என்ன கேட்டால் சாணக்கியன்னா கலைஞரை சொல்லுவாங்க, ஆனால் என்ன கேட்டால் எம்ஜிஆர் தான் சொல்லுவேன். இனி திமுக தலையிடக்கூடாது. ஏன்னா அந்த எம்ஜிஆர் முடிவெடுத்த காலகட்டம் என்ன கட்டம்னா, எப்போ வேணாலும் ஆட்சி கலைச்சிருவாங்க, ரெண்டாவதோட கழிச்சு விட்டா. அதனால் இனி கருணாநிதியை வீழ்த்துவதற்கான வேலையை நம்ம செய்யணும். இனி எந்த காலத்துலையும் கருணாநிதி தலையிடக்கூடாதுன்னு காங்கிரஸ் பக்கம் நெருங்க ஆரம்பிக்கிறார். திருப்பத்தூரில் இடைத்தேர்தல் வருது. அந்த தேர்தலில் இது பொதுவாக காங்கிரஸ் வேட்பாளர் இறந்து போயிருக்காரு. அதனால் காங்கிரஸ் தொகுதி, அதனால் அவர்களுக்கு நம்ம விட்டு கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வருது. திமுக பெருசாக இது பண்ணல. அது கூட்டணி கட்சி திமுக ஆதரிக்கணும்ல. அவர் கலைஞர் என்ன சொல்கிறார், எப்படி இப்படி தப்பாக முடிவெடுக்கிறாங்க பாருங்கள். எங்களுக்கு முறையாக அழைப்பானை கொடுத்தால் நாங்கள் ஆதரிப்போம். எம்ஜிஆர் எப்படி முடிவெடுக்கிறாருன்னா, அதிமுகவை நிறுத்தலை, கம்யூனிஸ்ட் கட்சி நிற்கிது. அதிமுக நிற்கலனால கூட்டணி கட்சி நிற்கிது. அப்போ நாங்கள் வந்து காங்கிரஸை ஆதரிக்கிறேன் அப்படின்னு எம்ஜிஆர் முடிவெடுக்கிறார். எது காங்கிரஸ் ஆதரிக்கிறீங்க? இல்லை அது காங்கிரஸ் தொகுதி, அதனால் காங்கிரஸ் ஆதரிக்கிறார். இதில் காங்கிரஸ் எம்பி சுப்பிரமணியம் இப்போ தலைவர் ஒருபடி மேலே போய் எங்கள் மேடையில் யாரும் ஏற்ற மாட்டேன்றாரு. ஆனாலும் எம்ஜிஆர் வேன் வச்சு பிரச்சாரம் பண்ணி காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயிச்சிடுறாரு. ஒன் ஸ்டெப் ஃபார்வர்டா எடுத்துட்டாரா? ரெண்டாவது உலகத்தமிழ் மாநாடு. இது வந்து நாங்கள் ஜெயித்தால் உலகத்தமிழ் மாநாடு நடத்தணும் கலைஞர் தேர்தல் அறிக்கையில் சொல்கிறார். இவர் வந்து உலகத்தமிழ் மாநாடு நடத்துகிறார், எல்லாரையும் கூப்பிட்றாரு. மெயினாக இந்திரா காந்தியை கூப்பிட்றாரு. பிரதமர்ன்ற முறையில் வாங்கினேன். இந்திரா காந்திக்கு பயங்கர தயக்கம். ஆட்சியை கலைச்சிட்டோம், அவ்வளோ இது பண்ணோம், மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டார், கூப்பிட்றாரு எப்படி வர்றதுன்னு. வெளியில் பெரிய அளவுக்கு பரபரப்பாக இருக்குது. திமுக கூட்டணி விட்டு காங்கிரஸ் வெளியேறுகிறதா அப்படி இப்படின்னு. அப்புறம் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டு வராங்க. கருணாநிதியும் கூப்பிடணும்ல, தமிழ் ஆய்ந்த அறிஞர்ல, அவருக்கு நேரில் கொடுக்கலாமா, எப்படி கொடுக்கலாம்? இல்லை தபால்லே அனுப்பிச்சிடலான்னு அனுப்புகிறாங்க. அது அவர் கோச்சிக்கின்னு நாங்கள் பகிஷ்கரிக்கிறோம் அப்படி இப்படின்ட்டு அவர் தனியாக இது பண்ணுறாரு. இந்திரா காந்தி வந்து கலந்துக்கிட்டு நாங்கள் திமுக கூட்டணி தான் இருக்கிறோம் அப்படின்னாங்களாம். எம்ஜிஆர்கிட்ட போய் சொன்னாங்களாம், அப்படி சிரிச்சிக்கிட்டாராம். பேட்டா நான் எப்படி தூண்டில் போட்டுக்கிறேன் எனக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி. அதற்கு பிறகு இந்த திருப்பத்தூர் தொகுதி தேர்தல் சொன்னோம்ல, எம்ஜிஆர் வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வேட்பாளரை கூப்பிட்டு போவார்ல வேனில். நிலமை பாருங்கள், எம்ஜிஆர் காத்து கிடக்குறாராம். எம்ஜிஆர் வந்துடுவார், இவர் மல்லமாக வருவாராம். இப்படி ஒரு நாள் 1/4 மணி நேரம் சிஎம் காத்து. சரி என்ன இல்லை, சாரிங்க சார், ரைட் வாங்க போகலாம். பிரச்சாரம்லாம் முடிச்சுட்டு ஜெயிச்சிட்டாராம். ஆள் உயரம் மாலை வாங்கிக்கின்னு எம்ஜிஆர் பார்க்க போய்கிறார் இவர். எங்கே இந்த டி நகரில் நினைவுல இருக்குல்ல, அதான் ஆஃபீஸ். எம்ஜிஆர் இல்லை, இருந்துக்கிட்டே இல்லை சாயந்தரம் மத்தியானம் வர சொல்லுங்கள். மத்தியானம் மறுபடியும் போய்கிறார். அப்போவே பாதி ரோஜா காணுமா, ஆள் உயரமா இல்லை. இல்லை சாயந்தரம் வர சொல்லு. சாயந்தரம் போய்கிறார், வெறும் நார் தான் இருந்துக்குது. சந்திக்கவே இல்லை. 2 நாள் பொறுத்து பர்மிஷன் கொடுத்து தலைமைச் செயலகத்தில் போய் பார்த்துருக்கார். பேட்டா நீ சாதாரண ஒரு எம்எல்ஏ, என் கணக்கே வேறு, இதை வச்சு நான் காங்கிரஸை கையில் எடுக்கிறான்னு முடிவு பண்ணால் நீ இன்னமும் பெரிய ஆள் மாதிரி எனக்கு ஆட்டம் காட்டு, நீ லேட்டாக வருவேன், நான் சிஎம் காத்துக்கிறது. நான் என் வாழ்க்கையில் எவ்வளோ பேர் காத்துக்கிறது என்ன பண்ணியிருக்காங்க. வா, இதுதான் விட்டு அடிக்கிறது. விட்டு அடிக்கிறதுன்றாங்களே, விட்டு அடிச்சிருக்காரு.
இந்த மாதிரிலாம் பண்ணி லாஸ்ட்டில் இந்த கூட்டணி கணக்குகள் இப்படியே போகுது. ஒவ்வொரு இதாக போகும்போது தான் காங்கிரஸ் இவங்கள நெருங்கி வருது. கலைஞர் வேணுமென்றே அவர்களை பகைத்து கொண்டு லாஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் இந்த தஞ்சை இந்த மாநாடு நடக்குதுல்ல, மாநாட்டில் கலைஞர் ஒரு இதெல்லாம் வைக்கிறார். மாநாட்டில் வந்து அந்த ஸ்டால் அமைச்சது இதிலெல்லாம் ஊழல், 2 கோடி ரூபா ஊழல் ஆகுது. ஜனங்க யாரும் எம்ஜிஆருக்கு மீறி கேட்குற மாதிரி இதுவே இல்லை. அதனால் அது போகுது. இதில் பெரிய மாற்றம் என்னென்னா, எம்ஜிஆர் வந்து முதல் நடிகைன்னு கொண்டு வந்தது, எம்ஜிஆர் கூட பல படங்களில் ஒன்றாக பயணித்தது யார்? லதா அந்த பிற்காலத்துல இல்லையா? பீரியடில். அதான் சொல்கிறேன். அவங்கள அதிமுக உறுப்பினராக்கி எம்ஜிஆர் கூட போகிறது, பேசுறது இதெல்லாம். அப்போ ஜெயலலிதாலாம் வரல. அவங்க இதில் நான் சொன்னேன்ல, அந்த ஆங்கில கட்டுரைகள் எழுதுறது, பிக்னிக்ன்றதில். அந்த உலக தமிழ் மாநாட்டில் அதுக்கு முன்னாடி ஒரு இது நடக்குது, அரங்கேற்றம். ஏதோ ஒரு நாட்டிய அரங்கேற்றம். அந்த ஜெயலலிதா கெஸ்ட்டு, ஆர்.எம். வீரப்பன் கெஸ்ட்டு. எதிரி. அப்போ ஆர்.எம். வீரப்பன் அவர் வாய் பாருங்க, அதான் நேரன்றது. இவங்க அம்மையார் ஜெயலலிதா பங்கேற்று இருக்கிறார்கள் அந்த விழாவில். அவங்க வந்து பெரிய நாட்டிய அறிந்தவர். ஏன் அவர் ஒரு நாட்டிய இது பண்ணக்கூடாது, சேவையாக பண்ணக்கூடாதுன்னு இவர் தென்னாவிட்டா. அதுக்கப்புறம் இந்த கலந்துக்கிட்டது இவர் பேசுனதில் எம்ஜிஆருக்கு ரிப்போர்ட்டாக போகும்ல, டக்குன்னு எம்ஜிஆருக்கு ஃப்ளாஷ் அடிக்குது. உடனே கூப்பிட்டு அந்த விழா நடத்துறது வந்து யாருக்கோ பொறுப்பு ஒப்படைச்சிருந்தார் எம்ஜிஆர். ஒரு 2-3 பேருக்கு, நெடுஞ்செழியன், காளிமுத்து, இன்னும் யாருக்கோ அந்த மதுரையை சேர்ந்த யாருக்கோ பொறுப்பு. அவங்கள கூப்பிட்டு பன்ருட்டி ராமச்சந்திரன் நினைக்கிறாங்க, ஒரு நாட்டிய விழா ஜெயலலிதா தலைமையில், ஜெயலலிதா வச்சு ஒரு நாட்டிய விழா அந்த மதுரை இதில் அறிஞர்கள்லாம் வராங்கல்ல, உலக அறிஞர்கள்லாம், அதில் நடத்துங்க, ஒன்று போட்டுருங்க அப்படின்ட்டுருக்காரு. உடனே ஜெயலலிதா சொல்லியிருக்காங்க தகவல். அவங்களும் ஒரு பெரிய டீம் வச்சு நல்லா பண்ண, இந்திராலாம் கலந்துக்கிறாங்கல்ல. அதனால் நல்ல ஒரு இது தலைப்பு என்ன தெரியுமா? காவிரி தந்த கலைச்செல்வி என்ட்ரி. ஆர்.எம். வீரப்பன் எங்கேயோ அடித்த கல் ஆர்.எம். வீரப்பனுக்கு பெரிய கல்லாக மாறி போச்சு என்ட்ரி. அதுக்கப்புறம் மீண்டும் எம்ஜிஆருடைய ஒரு கனெக்ட் கிடைக்குது. அவர் அவங்கள கட்சிக்குள்ளே கொண்டு வர்றார். இது வரைக்கும் தான் இந்த இதில் இவர் எம்ஜிஆர் ரொம்ப நெருக்கமாகி காங்கிரஸ் கூட ரொம்ப நெருக்கமாகறாரு. திமுக வேலைக்கு போகுது. அந்த நெருக்கம் எந்த அளவுக்குன்னா, எம்ஜிஆர் உடல்நிலை சரின்றப்போ இந்திரா காந்தி வந்து பார்க்குறாங்க. அவருக்காக ஏர் ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இந்திரா காந்தி அங்கே போனோன்னா கொல்லப்படுகிறார். சாவுக்கு ஒரு ஓட்டு, நோவுக்கு ஒரு ஓட்டு. யார்? திமுக சொன்னது. மொத்தமாக முடிச்சு விட்டாங்களே 84. நொந்து போயிட்டார் கலைஞர். தேர்தலே நிற்கல. கலைஞர் நிற்காத தேர்தல் அதுதான். எம்எல்சியாக தான் இருந்தார் அப்போ. அந்த அளவுக்கு எம்ஜிஆர் ஒரு பிரில்லியண்ட்டான மூவ் எடுத்து, அதுக்கு பிறகு திமுக பக்கம் காங்கிரஸ் போகவே இல்லை. திமுக அதுக்கப்புறம் வெற்றியை சுவைக்கவே இல்லை எம்ஜிஆர் மறைவு வரை. இதுதான் அதுக்கு பீரியடில் நடந்தது. சரி, அந்த பீரியட்ல தான் எம்ஜிஆர் அவர்கள் அந்த மதிய உணவு திட்டம், இந்த மாதிரி, அப்புறம் இலவச மின்சாரம், பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நம்ம அடுத்த வாரம் பேசுவோம் சார். பல நல்ல தகவல்கள் அருமையா சொன்னீங்க. ரொம்ப நன்றி.